வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் டெக்னோனுடைய ஸ்பார்க் 8P. இந்த மொபைல் போனுடைய விலை பாத்தீங்கன்னா 10,999. இந்த விலைக்கு இந்த மொபைல் போன்ல 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. 4GB பிசிக்கல் ரேம் பிளஸ் 3GB வர்ச்சுவல் ரேம் இருக்கு. 6.6 இன்ச் Full HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மீடியாடெக்கினுடைய G85 ப்ராசஸர் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 5000 mAh கான பேட்டரி இருக்கு. சோ இந்த மொபைல் போன் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இத அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத பாப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க. ஸ்லிம்மான பாக்ஸா இருக்கு. மித்தவங்க மாதிரி இவங்களும் சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. பட் உள்ள திறந்து பார்த்தோன்னே சார்ஜர்லாம் சேஃபா உள்ளுக்குள்ள இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொபைல் போன் இருக்கு. அப்புறம் அந்த மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அப்புறம் 18 வாட்டுக்கான சார்ஜர், சிம் எஜெக்டர் பின் மற்றும் ஒரு USB கேபிள் கொடுத்திருக்காங்க பாக்ஸுக்குள்ள. இந்த டெக்னோ ஸ்பார்க் 8P ஒரு 4 கலர்ல அவைலபிளா இருக்கு. அந்த 4 கலர்ல ரொம்ப பிடிச்சமான கலர் வந்து நமக்கு ரிவ்யூக்கு வந்திருக்கு. டர்குவைஸ் சயான் அப்படிங்கறாங்க. மொபைலினுடைய பின்புறத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டர் தவிர இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் அட் நத்திங் அப்படின்னு போட்டிருக்காங்க. டெக்னோ இந்த மொபைல் போனை இந்தியாஸ் லேட்டஸ்ட் பிக் ஷாட் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. டிசைன் பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது. மேல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கு. இந்த இடத்துல ப்ராபபிலி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும். ஆனா நீங்க தொடச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா தொடச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இத மொபைலினுடைய வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 195 கிராம்ஸ் இருக்கு. இதோட திக்னஸ் ஒரு 8.8 mm. டெக்னோ ஸ்பார்க் 8P னுடைய கீழ்ப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைக், ஒரு 3.5 ஆடியோ ஜாக், USB ஒரு போர்ட், ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இங்க கொடுத்திருக்காங்க. செகண்டரி ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இந்த இயர்பீஸ்க்குள்ள பொருத்தி வச்சிருக்காங்க. DTS சப்போர்ட்டட் ஸ்பீக்கர். ஸ்பீக்கருடைய வால்யூம் லவுடாவே இருக்கு. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இன்டகிரேட்டட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் உடைய ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுங்க. சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாவே இருக்கு. ஸ்பீக்கர் எவ்வளவு லவுடா இருக்கு அப்படின்னு நீங்களே இப்ப செக் பண்ணீங்க. இப்போ மொபைலினுடைய இன்னொரு புறத்துல ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்திருக்காங்க. மேல ஒண்ணும் கிடையாது. பின்னாடி ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட். இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6.6 இன்ச் Full HD பேனல் கொடுத்திருக்காங்க. மேல வந்து இந்த பிரைஸ்க்கு அவங்க சுட்டு நாச்சு கொடுத்திருக்காங்க. புட்டு நாச்சு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். பட் இந்த பிரைஸ்க்கு ஓகே. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டியே பாத்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் அகைன் இந்த 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வச்சு பாக்குறப்போ அந்த பிரைஸ்க்கு டிஸ்பிளேயுடைய குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம கலர்ஸ்னுடைய ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. எல்லா கண்டிஷன்லயும் மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேயாவும் இருக்கு. ஆல்ரைட், பின்புறத்துல இருக்கக்கூடிய கேமராக்கு நம்ம வருவோம். இங்க பாத்தீங்கன்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்திருக்காங்க. அது கூட 2 அல்லக்கைகள் 2 மெகா பிக்சல் அல்லக்கை பிளஸ் ஒரு AI சென்சர் அல்லக்கை இருக்கு. இந்த அல்லக்கைகளை தள்ளி வச்சுட்டு மெயின் கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கேமராவுடைய பிக்சர் குவாலிட்டி ஆக்சுவலா இந்த பிரைஸ்க்கு சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் உள்ளது உள்ளபடி காமிக்குது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. எக்ஸ்போஷர், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் கூட ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்கு. லோ லைட் போட்டோகிராஃபி கொஞ்சம் நாய்ஸ் இருந்தாலுமே இந்த பிரைஸ்க்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கண்டுபிடிச்சு ஏதாச்சும் சொல்லலாம். பட் அகைன் பிரைஸ் செக்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கறப்போ அவங்க கொடுத்திருக்கிற கேமராவுடைய மெயின் கேமராவுடைய கேப்பபிலிட்டி நல்லா இருக்கு. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறதும் கிடையாது, விட்டு தள்ளுங்க. இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு 1080p வீடியோ ஷூட் பண்ணலாம். ப்ளஸ் 2K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராக்கும் ரியர் கேமராக்கும் இரண்டுக்குமே உங்களால் 2K வீடியோஸ் உங்களால் ஷூட் பண்ண முடியும். ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க. வீடியோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்ல. அது இருந்துச்சுன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிருக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சொட்டு நாச்சுக்குள்ள 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ரியர் கேமரால உங்களுக்கு குவாட் LED ஃபிளாஷ் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயுமே பாத்தீங்கன்னா LED ஃபிளாஷ் இருக்கு. லோ லைட்ல செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபிளாஷ் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். பட் ரெகுலரான செல்ஃபிஸ் உடைய குவாலிட்டியுமே இந்த பிரைஸை வச்சு பாக்குறப்போ நல்லாவே வந்திருக்கு. ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் கூட இந்த பிரைஸ்க்கு நல்லாவே பண்ணிருக்காங்கப்பா. டெக்னோ ஸ்பார்க் 8P மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை நோட் பண்ணுங்க. ப்ராசர் மீடியாடெக்கினுடைய Helio G85. இந்த ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா 15,000 மொபைல் போன்ல இருந்து சில சமயம் 20,000 மொபைல் போன்ல கூட அதெல்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த பிரைஸ்ல இந்த ப்ராசரை லான்ச் பண்ணது நல்ல விஷயம். 4GB RAM இருக்கு. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தல நினைச்சீங்கன்னா SD கார்டு போட்டு கூட நீங்க மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ல நான் இந்த ஆஸ்பால்ட்ல இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் கேமோட கிராபிக்ஸ் நான் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்த்தேன். கிராபிக்ஸ்னுடைய திறன் மீடியம் கிராபிக்ஸ்ல வச்சு நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. ஹை கிராபிக்ஸ் மோட்ல எல்லாம் வச்சீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன்ல விளையாட முடியாது.
ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம விளையாண்டாலுமே ஹீட்டிங் அவ்வளவா இல்ல. ஒரு 2-3 அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்ல போட்டு யூஸ் பண்றதுலனா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் போன்ல அவங்க Android 11 தான் கொடுத்திருக்காங்க. Android 11 மேல அவங்க கொடுத்திருக்க கூடிய ஸ்கின் பாத்தீங்கன்னா iOS 7.6. செட்டிங்ஸ்ல போய் ஸ்டோரேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஃபியூஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு வெர்ச்சுவல் மெமரி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3GB வரைக்கும் வெர்ச்சுவல் மெமரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்டர்னலாக வரக்கூடிய 4GBயோட சேர்த்து ஒரு 3GB வெர்ச்சுவல் மெமரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் விஷயம் அவங்க சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன்ல இருந்தே நீங்கள் பார்க்கலாம். பீக் ப்ரூஃப், ஒன் ஹேண்ட் மோட், தெஃப்ட் அலர்ட், பேட்டரியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பவர் பூஸ்ட் மோட், கேம் மோட், அப்புறம் வாட்ஸ்அப் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு சோஷியல் டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். ஆக்சுவலா நீங்க சோஷியல் டர்போ நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் சாஃப்ட்வேரா இருக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சறப்போ உங்க வாய்ஸை சேஞ்ச் பண்ணிலாம் அனுப்புறதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு இந்த மொபைல் போனை வாங்குறவங்களுக்கு, முக்கியமா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த மொபைல் போனை வாங்குறவங்களுக்கு நிறைய அம்சங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். அதுவும் யூஸ்ஃபுல்லான அம்சங்களா கொடுத்திருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 18 வாட் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 50% சார்ஜ் ஏறதுக்கு 1 ஹவருக்குள்ள ஆயிருது. 2.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மொபைல் போன் 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். நீங்க ஒரு மீடியம் யூசரா இருந்தீங்க அப்படின்னா. இந்த பிரைஸ்ல எனக்கு இந்த மொபைல் போன்ல பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிசைன், ஃபுல் HD பேனல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. IPS LCD பேனலா இருந்தாலும் டிஸ்ப்ளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் டு வேல்யூ ரேஷியோ நம்ம பார்க்கறப்போ கேமரா மற்றும் ஹார்ட்வேரோட பெர்ஃபார்மன்ஸுமே நமக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. 5000 mAh மொபைல் போனா இருந்தாலுமே மொபைல் போன் ஓவராலா ஒரு 200 கிராமுக்கு வெயிட் கம்மியா இருக்கு. பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கும் அட்ராக்டிவா இருக்கு. பாக்கெட்டுக்குள்ள வச்சாலுமே லைட் வெயிட்டா இருக்கு. இந்த மொபைல் போனை வாங்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்களே போய் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் கடையில போய் இந்த மொபைல் போனை எடுத்து யூஸ் பண்ணி நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஒத்து வந்தா உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்கிக்கலாம். 10,000 செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.